மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நம்ம பேஸ் எப்படி இருக்கிறீங்க? காலையில கிரீன் டீ குடிச்சா நல்லதுன்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க. அதே மற்றவங்க என்ன கேட்பாங்க, கிரீன் டீ குடிக்கணும்னா செத்தாடா போறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த அரசியல் களத்துல வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா அப்படித்தானே காலங்காலமா தமிழ்நாடு மக்கள் நம்ம இருக்கோம். அது தலைவருக்கு புரிய மாட்டேங்குது போல இருக்கு. அதனாலதான் நேற்று பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் ஒன்று எடுத்தாங்க தமிழ்நாட்டில், தமிழக வெட்டிக்களம் சார்ந்து. தலைவரே இது தேவையா இப்ப அப்படின்னு தான் இன்னைக்கு கொத்தடிமை கூட்டம் கொள்கை கூட்டம்லாம் வந்து உட்காந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. பாரியா இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருந்தவர் இப்ப வந்து போராட்டம் பண்றாராம். இப்ப போராட்டம் எதுக்கு பண்ணோம் அப்படின்னாது பல பேருக்கு தெரியுமா அப்படின்னு கேசுறாங்க. சரி, நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியுமா உங்களுக்கு எதுக்கு போராட்டம் பண்ணான்னு? ஜாதி வரி கணக்கெடுப்புக்கும் அப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் போட்டாங்க. தளபதி வெளியெல்லாம் போகக்கூடாது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா. அதை எதிர்த்து தான் போராட்டம் பண்ணாங்க. அப்படின்னும் போது இப்ப எதுக்கே ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னு தான் பொத்தாம் பொதுவா கேட்டுட்டு இருக்காங்க. நமக்கு தான் அறிவே இல்லையே. அப்படின்னா என்ன, ஏன், எதுக்கு? தலைவர் என்னப்பா ஒரு வாட்டி அறிக்கை விட்டு போயிடுவாரு, உங்க அறிக்கை அதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமா அப்படின்னு அந்த கொத்தடிமைங்க வந்து நம்ம பசங்களை கலாய்ப்பாங்க. ஆனா நம்ம பசங்களை டிஃபெண்ட் பண்ணவே தெரியாது. ஏன்னா ஜாதி வரி கணக்கெடுப்புனா என்னன்னே தெரியாது. இப்ப நம்ம இப்ப என்ன பண்ணணும், இதை செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது இல்ல. இப்ப நீங்களே கூட கேட்கலாம், நான் இப்ப நீ தமிழக வெற்றிகளும் போராட்டம் பண்ண சரியா சரியில்லையா அப்படின்றீங்களா? எனக்கு அது சரின்னு தெரியும். ஆனா உங்களுக்கு அது சரின்னு தெரியுமா இல்ல ஏன்னு தெரியுமா, புரியுமா? அதுல முக்கியத்துவம் என்னன்னா தெரியுமா நமக்கு? ஒரு தலைவனா இருக்கிறவன் வந்து சரியான நேரத்துல சரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்றதுதான் அரசியல்ல எப்பயுமே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஆனா நம்ம தலைவர் சரியாதான் செய்யறாரு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னா நம்மளுக்கே பாதி பேர் சந்தேகம் வரும். என்னப்பா அவர் வந்து கூட்டணி எல்லாம் விட்டு தனியா நிக்கிறாரு, இப்ப போய் நீங்க அவர் சரியாதான் செய்யறான்னு முட்டு கொடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு நீங்க என்ன கேட்பீங்க. வேற வழி, நம்ம அப்படித்தானே, அந்த அளவுக்கு தானே நம்மளை வந்து இந்த அரசியல்வாதிகளாம் வளர்த்து வச்சிருக்காங்க. நம்ம எப்படின்னா இந்த டீ 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 குடிக்கிற மாதிரி தான். டீ கடைக்காரன்ட்ட போயிட்டு காசை கொடுத்து டீ வாங்குவோம். சப்போஸ் டீ மட்டும் அவன் சூடா கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, செம்ம கோவம் வரும். என்னது செம்ம கோவம் வரும். 30 ரூபா கொடுத்து நான் டீ வாங்குறேன், ஏன்னா சூடு ஆளவன் தரேன்னு சொல்லிட்டு 30 ரூபா கொடுத்து வாங்குற டீக்கே நமக்கு எவ்வளவு சூடு வரும். ஆனா நம்ம ஓட்டை போட்டு ஒருத்தர் ஆட்சியில உட்கார வச்சோம்னு வச்சுங்களேன், அவங்க 5 வருஷத்துல தமிழ்நாட்டை சீரழிச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு கோவமே வராது. இப்ப நம்ம ஒரு கட்சியை ஃபாலோ பண்ணி போறோம், தமிழக வெற்றிகளத்தை. அவங்க ஒரு சில விஷயங்களை முன்னெடுப்பாங்க. இத எதிர்க்கிறதுக்குன்னே இருக்காங்கல்ல. இப்ப எல்லா கூட்டணியும் சேர்ந்து தளபதி சொன்ன மாதிரி கல்லாப்பட்டி கூட்டணிகள். இந்த கல்லாப்பட்டி கூட்டணிகள்லாம் இதெல்லாம் தேவையில்லாத போராட்டம். சும்மா வந்து உட்காந்து பேருக்கு போராடிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாம் களத்துல வரலன்னு சொன்னாங்கல்ல தமிழக வெற்றிகளும். அதனால அவர் களத்துல வந்து போராடுற மாதிரி இப்ப இன்னும் ஒரு 50 நாள் இருக்கு எலெக்ஷன்ல. அதனால போடுற சீனு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கும் தெரியும், இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றது தெரியும். ஆனா நம்ம கிட்ட காட்டிக்க மாட்டாங்க. பயப்படாம இருப்போம், பயப்பட மாட்டோம். இந்த ஜாதி வரி கணக்கெடுப்பு வந்து ரொம்ப வருஷமா எல்லா கட்சியிலுமே வந்து செய்யணும்னு தான் சொல்றாங்க. ஆனா சொல்லிட்டு அதே கூட்டணி போய் சேர்ந்துருவாங்க, கொடுக்குற காசை வாங்கிட்டு வாயை பொத்திட்டு உட்காந்துருப்பாங்க. இத ஆளுங்கட்சி என்ன சொல்லுவோம், அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னும் சென்சஸ் எடுத்து முடிக்கல, அவங்க பர்மிஷன் கொடுத்தாதான் நம்ம எடுக்க முடியும்னு சொல்லி இவங்க ஒரு முட்டு கொடுப்பாங்க. இது எடுத்துட்டோன்னா எல்லா ஜாதியில இருக்கிறவனுக்கும் உண்மையாலுமே பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன போய் கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அதனால அதுக்கே பல கட்சிக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னு வச்சுங்களேன், குடிசையில இருக்கிறவனுக்கும் அந்த சலுகை போய் சேரும், அதே ஜாதியில கோடீஸ்வரனா இருக்கணும் அந்த சலுகை போய் சேரும். இது எந்த வயதுல நியாயம்? இதை நம்ம கேட்டோம்னா நம்ம விட்டா பையன் சொல்லுவாங்க. இதை கேட்டுதான் நேற்று வந்து தமிழக வெற்றிகளும் போராடிச்சுன்னு சொன்னா, ஆனா போங்கடா போக்கத்த பயிரல சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படின்னு நம்ம மக்களே நம்மளை திட்டிட்டு போவாங்க. நம்ம தலைவருக்கு அரசியலே புரிய மாட்டேங்குது. என்ன தலைவர் நீங்க போங்க தலைவர், போய் என்ன பண்ணுங்க, இந்த மக்கள் ஆசைப்படுற மாதிரி கூட்டணியை பேசி முடியுங்க. அது இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியுமா? தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி இருந்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு உட்காந்து இந்த மணி போன்றவர்கள், செய்யார் பாலு பண்றவர்கள் உட்காந்து பயங்கரமா பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. தனியா இருந்து எப்படிப்பா கஷ்டம்பா அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்களே. அவங்கள கல்லாப்பட்டி கூட்டணின்னு கலாய்ச்சா என்ன யூஸ்?
நம்ம ஜெயிக்கணும்ல அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லல. ஏன் நம்ம பசங்களே கூட அதுதான் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. போய் சேர்ந்துருவாங்களா, அங்க போய் சேர்ந்துருவாரா, இங்க போய் சேர்ந்துருவாரு. நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு என்ன, தமிழ்நாட்டில் நடக்கிற அவலங்களை எடுத்து பேசுறாரு. ம் அவர் என்ன சொன்னாரு, ஒரு மகளிர் தின அறிக்கையில் என்ன சொன்னாரு, நான் முதலமைச்சர் ஆனால் ஜீரோ ஸ்பாட், என்னது ஜீரோ ஸ்பாட் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். தமிழ்நாட்டில் வந்து எங்கேயுமே இருட்டான இடம் இருக்காது, எல்லா இடத்துலையும் வெளிச்சங்கள் இருக்கும், எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா செட் பண்ணுவோம், பொண்ணுங்க பாதுகாப்புக்கு நாங்கள் எல்லா இடத்துலையும் பட்டன் சிஸ்டம் செட் பண்ணுவோம், அதில் வந்து 5 நிமிஷத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் காவல்துறை வந்து அவங்க இதுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் வந்து எங்க இருந்து சொல்றாரு, அவரு தனியா மைண்ட்ல யோசிச்சு சொல்றாரு. அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் பல நாடுகள்ல வந்து இம்ப்ளிமெண்ட்ல இருக்கு, பல நாடுகள்ல செயல்பட்டு இருக்கான். வளர்ந்த நாடுன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் இங்க இருக்கேன், துபாயில இருக்கேன், எதுக்கு இது வளர்ந்த நாடு சொல்லுங்க. பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஊர்ல பொம்பளை பிள்ளைங்க கவலையே இல்லாம எந்த நேரத்துல வேணாலும் வெளில போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு நாடா இருந்துச்சுன்னா அதுதான் வளர்ந்த நாடு. அப்படின்றதுதான் உண்மையான கேட்டகரி. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளை விட தமிழ்நாடு வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொத்தடிமை எல்லாம் முட்டு கொடுப்பாருங்க. உதாரணத்துக்கு திவ்யா சத்யராஜ், சர்மிளா ஆண்டி, அப்புறம் வந்து இன்னும் திமுக முத்து கொடுக்குற பல பெண்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து இப்ப யூபியை பாருப்பா, யூபியை போய் பாரு, இங்க ஏன் வர்ற, தமிழ்நாட்டுக்கு ஏன் வர நீ? தமிழ்நாடு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. நான் என்ன சொல்றது, நம்ம காவல்துறை செயலாளர் மீட்டிங்ல நேற்று ஒன்று சொல்லியிருப்பாரு. இந்த ஸ்கிரீன் பாருங்க. அதாவது 2021 இருந்து 2021 இருந்து 2026 இருக்குமா, 5 வருஷம் ஆச்சா, 422 பாலியல் குற்ற வழக்குல இருந்து நாங்க 401 பாலியல் குற்ற வழக்கா குறைச்சிருக்கோம். எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க. இதை எதிர்த்து போய் தமிழக வெற்றி கழகம் தலைவர் நீங்க அறிக்கை விடுறீங்களே, அவங்க சாதனையை கொஞ்சமாவது பாராட்டி இருக்கீங்களா நீங்க? சொல்லுங்க தலைவரே, உங்ககிட்ட தான் கேட்கிறேன். ஒரு 5 வருஷத்துல 21 பாலியல் குற்றங்களை தடுத்து நிறுத்தி இருக்கு தமிழக அரசு, தமிழக காவல்துறை. எவ்வளவு பெரிய சாதனை. வருஷத்துக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா கூட 4 பாலியல் குற்றத்தை வந்து தமிழக அரசாங்கம் கலைச்சிருக்கு. புரியுதுங்களா? 4 அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒண்ணு கணக்கு வச்சுக்கலாம். நீங்க என்னடா 10 நாள்ல நடந்த பாலியல் குற்றத்தை எடுத்து பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எங்க எப்படி? ஏன்னா ஒரு 10 நாளைக்குள்ள பட்டியலில் தான் தளபதி வந்து எடுத்து வெளில போட்டார். ஏன்னா விளாத்தி குளத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பாத்ரூம் போறதுக்கு போகும்போது அதை ரேப் பண்ணி கண்டந்துனமா வெட்டி போட்டாங்க. என்ன நம்ம மக்கள் அந்த ஊர்ல காவல்துறைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க என்ன, உன் பொண்ணு எங்கேயாவது ஓடி போயிருக்குமையா, ஏன் இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா அசால்ட்டா இருந்திருப்பாங்க. காவல்துறை உங்க நண்பன்ட்ட போனா என்ன பண்ணுவா, போடா வேலை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உடனே காவல்துறை செயல்படவில்லை, காவல்துறை வந்து ஒழுங்கா வேலை பார்க்கல, அப்படிலாம் நீங்க நினைச்சு கூடாது. அவங்க கரெக்டா வேலை பார்க்கறாங்க. அவங்க கொத்தடிமை டீமுக்கு எப்படி வேலை பார்க்கணுமோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு நண்பன்ல, மக்களுக்கு நண்பனா தான் இருப்பாங்க. அதனால நீங்க தப்பாலாம் எடுத்துக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா பாருங்களேன், 22 கொலை, 22 பாலியல் குற்றத்தை வந்து குறைச்சிருக்காங்க 5 வருஷத்துல. எவ்வளவு பெரிய சாதனை இது. அரசாங்கம், தமிழக அரசுடைய மிகப்பெரிய சாதனை பட்டியல் இதை போடணும். நம்ம வரப்போற காலங்கள்ல வரலாறுல பதிக்க வேண்டிய சாதனை இது. இதை எதிர்த்து நம்ம கேட்க முடியுமா? அதாவது 17 வயசு பொண்ணுப்பா, 2 வயசு புள்ளடா, 2 வயசு புள்ள. அந்த புள்ள வந்து டேய் இதை நம்ம நீங்க நினைக்கலாம், என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்ல, வேற என்ன பண்ண சொல்றீங்க? எப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். 2 வயசுல இருந்து 60 வயசு மூதாட்டி வரைக்கும் இவங்க வந்து காமத்துல அலையிறாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? தான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். 10 ரூபா 10 ரூபா ஏத்திட்டாருன்னு பஸ் கண்ணாடியை போட்டு உடைச்சிருக்க நம்ம போதை ஆசாமி. இந்த 10 ரூபா எங்க போகணும்? அங்க போகணும். அதனால அங்க போகணுன்றதுக்காக இங்க ஏத்திருக்காரு. புரியுதா இல்லையா? ஏன்னா இப்ப சிபிஐல சம்மன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 ரூபாய் ஏத்துறோம்னா நம்ம குடிமகன்கள் கொந்தளிச்சிட்டாங்க. நம்ம அதுக்கு தான் கொந்தளிப்போம். நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கொலை நடந்தா கொந்தளிக்க மாட்டோம். நம்ம ஊர் பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய எடுத்து கொண்டுட்டாங்கன்னா கொந்தளிக்க மாட்டோம். அது அவங்க வீட்டு பிரச்சனைடா அப்படின்னு நம்ம வந்து அசால்ட்டா இருப்போம். ஆனா 10 ரூபாய்க்கு ஏத்திட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து பயங்கரமா கொந்தளிப்போம். நம்மள அப்படிதான் இந்த திராவிட ஆட்சிகள் வந்து நம்மளை வச்சிருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும்ல. ஆனா நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். இதெல்லாம் புரியாத தலைவர் தேவையில்லாத போய் போராட்டம்னு தேவையில்லாத அறிக்கை விடுறீங்க. நீங்க வந்து ஒர்த்தே இல்லை தலைவர் அப்படின்னு கொத்தடிமையில இருந்து எல்லாருமே வந்து கட்டம் கட்டி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க அறிக்கை விட்டனாலதான் இப்ப போலீஸ்காரங்க வந்து லிஸ்ட் எடுத்து விட்டாங்க அப்படின்றது நான் சொல்லுவேன். ஆனா அவங்க சொல்லுவாங்களா, ஒத்துக்க மாட்டாங்க.
பாத்தீங்களா பாலியல் குற்றங்கள் எவ்வளவு குறைஞ்சிருக்கு தமிழகத்துல 401 422 இருந்து 401 குறைஞ்சிருக்கு. அதுக்கு முட்டு கொடுப்பாங்க நம்ம கொத்தடி மிஸ்ஸும் கொள்கை கூட்ட மங்குனிஸும். அதனால தவிர நீங்க நியாயமான அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த நியாயத்தையே வந்து சரியா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த காங்கிரஸ் கட்சி எடுத்துங்களேன். அவங்க இங்கிட்ட வரணும், இங்கிட்டு வருவாங்க, இங்கிட்டு வருவாங்க, நம்ம காத்து கிடந்தோம். உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா கடைசியில சிதம்பரம் என்ன பண்ணாரு, சிதம்பரம் மையம் என்ன பண்ணாரு, கடைசியில பேசி முடிச்சு சும்மா கொண்டு போயிட்டு கொத்தரிமை டீம்ல கோத்து விட்டாரு 28 சீட்டுக்கு. அவங்க நீங்க இந்த 3 சீட்டு வாங்கிட்டீங்களா எக்ஸ்ட்ரான்னு சொல்லி காண்டாயி அவரோட ஆபீஸ்ல குண்டடி போடுறாங்க. கள்ள தூக்கி பிடிச்சி கல்லன்ற பெட்ரோல் குண்டை போட்டாங்களா இல்ல மண்ணெண்ண குண்டை போட்டாங்களான்னு தெரியல. ஐயோ ஐயோ அதால் நடிச்சிருப்பாரு. இப்படி அரசியலை புரிஞ்சுக்கிங்க தலைவரே, அரசியலை புரிஞ்சுக்கிங்க. நீங்க அரசியல் புரியாம இந்நேரத்துல நீங்க களத்துல இறங்கினா உடனே மக்கள் நம்பிடுவாங்களா அவங்க தமிழக வெட்டி களத்தை ஓட்டு பண்ணுன்னு? நம்ம மக்களுக்கு அந்த அந்த யோசனையெல்லாம் வராது மக்களே, வராது. ஏன்னா அந்த கடைசி நேரத்துல திராவிட கழகங்கள் வந்து அப்படியே காசு அள்ளி 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 கொடுப்பாங்க. கொடுத்தோடனே நம்ம மக்களும் ஜாதிக்கு ஒரு ஓட்டு, கட்சிக்கு ஒரு ஓட்டு, அப்பா நான் பாரம்பரியம் இந்த கட்சி தான் போடுறேன்னு அதுக்கு ஒரு ஓட்டு, இப்படின்னு சொல்லி அந்தந்த கட்சியில தான் போடுவாங்க. அந்த தைரியத்துல தான் அவங்க ஜெயிச்சிருவோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தோத்துருவோம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அப்படின்றது ரெண்டாவது விஷயம். ஆனா நாட்டுல நடக்கிற விஷயங்களை எடுத்து பேசுறதுக்கு ஒரு தலைவர் வேணும் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான சிச்சுவேஷனு. அப்படி ஒருத்தர் தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்காரு அப்படின்றத நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா இல்ல எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு தான் எல்லாமே அசால்ட்டா போச்சே. 43 குழந்தை ஸ்கூல்ல சாப்பாடு சாப்பிட்டு வாந்தி மயக்க பேதி எடுத்து மயக்க போட்டு ஹாஸ்பிட்டல்ல விழுந்தேன்னு சொல்லி வீடியோ போட்டா நமக்கு அதை பார்க்க நேரம் இருக்கு, நம்ம அதை பார்க்க மாட்டோம். ஏய் திஷா எங்க போனாங்க, ஸ்னேகா எங்க போனாங்க, கீர்த்தி சுரேஷ் யாரு கூட, இப்படி நம்ம பேசணும்னா ஆண் வாயை பிளந்துட்டு போப்பீங்க. நம்ம அதுல தானே பார்க்க நாட்டமா இருக்கும். நல்லதை பேசி நல்லதை பகிர்ந்து நல்லதை செய்வோம்னு ஒரு தம்பி ஒரு வீடியோல உட்காந்து அப்பப்ப பேசினே இருப்பாரு. நல்லதை பகிர்ந்தால் நாட்டுல எங்க நீங்க பாக்குறீங்க? சோ இந்த போராட்டம் வெற்றியா தோல்வியா அப்படின்றத 2026 காலகட்டத்துல எலெக்ஷன்ல முடிவு பண்ணுவாங்க மக்கள். புரியுதா? சோ ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல மக்களே. See you on another video. Bye.